ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய தை அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும், இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது மாதிரி நிறைய தகவல்களோட தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ வீடியோவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. அமாவாசை அப்படின்றது ரொம்பவே நல்ல நாள். ஏன்னா அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டுமே அவர் இறந்த தேதி, அதாவது அதே திதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்முடைய வீட்லேயோ இல்லைனா கோவில்லையோ போய் நம்ம வழிபாடுகள் செய்யணும். இதை சிராத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிண்டம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அவங்க இறந்த நாளின் பொழுது வரக்கூடிய திதியில் செய்கிறது இன்னுமே நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த விதமான தோஷங்களும் உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களால் நமக்கு தோஷம் ஏற்படுமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க இறக்கக்கூடிய நேரம், அந்த திதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால தான் நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை அமாவாசை வரக்கூடிய 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வந்திருக்கு அப்படிங்கிற போது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அமாவாசை திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1:20 தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரைக்கும் தை அமாவாசை இருக்குங்க. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் 12 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் இருக்குது, சூரியன் வந்ததுக்கு அப்புறமா தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா இன்னுமே விசேஷம்தான், இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த நாளில் எப்போ வேணால் செய்துக்கலாம். யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு கொடுங்க. ஏன்னா எல்லாரும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை எடுக்கணும். அதே போல் கணவர் இல்லாத பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை எடுக்கலாம். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அமாவாசை விரதம் இருக்கணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ அது தேவையும் இல்லாதது. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் உங்களை பித்ருதோஷத்தில் இருந்து விடுதலை வைக்கும். ஸோ இப்படி பித்ருதோஷம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சால் இந்த பித்ருதோஷம் விலகும், அதுக்கு ஒரு முக்கியமாக செய்யக்கூடிய 5 பரிகாரங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, தவறவிடக்கூடாத அமாவாசைகளில் ஒன்று அப்படின்னா தை அமாவாசை. ஸோ வரக்கூடிய தை மாத அமாவாசை இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள் உங்களுடைய முன்னோர்களை திருப்தி அடைய வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசிகளையும், உங்களுடைய தெய்வத்தினுடைய ஆசியையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக பித்ருதோஷத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒருத்தங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா அதை போக்கிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, முதல்ல முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்யணும். அதுவும் அமாவாசை நாளில் செய்கிறது ரொம்ப நல்லது. தை அமாவாசையில் செய்கிறது ரொம்ப நல்லது. தை அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆசியை பெறணும், அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா பிண்டதானம் செய்யுங்க, சிராத்தம் செய்யலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சடங்குகள் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சடங்குகள் முன்னோர்களை என்ன பண்ணுன்னா மகிழ்விக்கும், பித்ருதோஷத்தை போக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் தடைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சடங்குகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. எந்த தடைகள் வந்தாலும் எல்லாம் சரியாக போகும், தடைகள் குறைய ஆரம்பிக்கும், அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக 2வது பார்த்திங்கன்னா, முன்னோர்களுக்கு உணவு படைக்கிறது. ஸோ நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு முறை, 2வது உணவு படைக்கிறது. சாஸ்திர நம்பிக்கையின்படி பார்த்திங்கன்னா, அமாவாசை அப்படின்னா அன்னைக்கு பூலோகத்துக்கு அவங்களுடைய முன்னோர்கள் வருவாங்க. பூமிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்ததி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படைத்து அவங்களுடைய ஆசிகளை பெறுறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. நீங்கள் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து படையல் போட்டு வழிபாடுகள் செய்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களை இன்னும் சிறப்பாக வாழ வைக்கும். 3வதாக என்ன செய்யலாம் அப்படின்னா, விளக்கு ஏற்றுறது. தை அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் போடுங்க. இது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா அரச மரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுடைய பத்தினிகள் வாசம் செய்வாங்க. ஸோ அதனால் அங்கு தீபம் ஏற்றுவது அவங்களுடைய
ஆசையை ஏற்படுத்தி கொடுத்துக்கும். முன்னோர்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். 4வதா பார்த்தீங்கன்னா, தானம் அளிக்கிறது. ஸோ தான தர்மங்கள் அமாவாசை நாளில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிந்த விஷயங்கள செய்யுங்க. யாராவது ஒருத்தருக்காவது அன்றைக்கி உங்களுடைய கையால் உணவு தானம் பண்ணுங்கள், வஸ்திர தானம் பண்ணுங்கள். என்ன தானம் உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் செய்யலாம். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உணவு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. தை அமாவாசை நாளில் யாராவது 2 பேருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க. இது தவிர வயதானவர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, ஆதரவற்றவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது, அந்த தானம் உங்களுடைய முன்னோர்களை நேரடியாக போய் சேரும். அவங்களே வந்து ஏற்றுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது. இப்போ மேலே சொன்ன 4 விஷயத்தையுமே என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க, உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடுங்க. இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்தாலே போதும். அதையே உங்கள் முன்னோர்கள் வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ அதுவே அவங்களுடைய பசி தாகத்தை வந்து போக்கி கொடுக்கும். பித்ருதோஷத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடுறதுக்கு கண்டிப்பாக இந்த 5 விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாலே போதும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து தவறாமல் செய்யுங்க. ஸோ அமாவாசை எப்போ வருது, அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும், அதே போல் பித்ருதோஷத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய எளிமையான 5 பரிகாரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அமாவாசைக்கு அப்புறமா எப்போதுமே கிரக மாற்றங்கள் அப்படின்றது கட்டாயம் இருக்கும். அதாவது இந்த கிரக மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கன்னிராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு எப்படி இருந்தது, அதிலும் குறிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் தான் வந்து கிடைச்சிருக்குன்னே சொல்லணும். இந்த ஆண்டினுடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4, 5 ஆகிய இடங்களில் 4 கிரகங்கள் சேர்ந்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ராசி நாதனும் இருக்க போகிறாங்க. மாதத்தினுடைய துவக்கமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். 4, 10ஆம் இடங்களில் குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. ஸோ போன மாதத்தில் இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட்டங்கள், பதவிகள், உயர் பதவிகள் இதுக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஜனவரி பாதிக்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த டைமில் கன்னிராசி நேயர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவி அடையணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சில விஷயங்களை எல்லாம் செய்யணும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்கு அஸ்திவாரங்களை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் போடுங்க. அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். சிறு தொழில் செய்யக்கூடியவங்க கூட 10, 11ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சின்னதாக இருந்தாலுமே கூட வியாபாரம் குறையாமல் நடக்கும், லாபம் கிடைக்கும். ஸோ நினச்ச மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். வியாபாரத்தை முடிச்சுட்டு நீங்கள் வீடு திரும்பும்போது மனசுக்கு சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் தான் வந்து திரும்புவீங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய வியாபாரம் இருக்க போகுது. கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. அதுவும் இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து 5ஆவது இடத்துல போய் அமர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்து வந்து இருக்கிறாரு. அதனால் மிகப்பெரிய யோகம் வந்து கிடைக்கும். கட்டடம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வந்து கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கும். பெரிய சோதனை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே போல் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, இளமை பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரேம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்களே டிசைடும் பண்ண போகிறீங்க. ஸோ எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணுமோ அதுக்கான அடையாளங்களுக்கு உங்களை நீங்களே எப்போதும் தகுதிப்படுத்திப்பீங்க. ஸோ அதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் இந்த டைமில் வந்து எடுத்து வைக்கலாம். குறிப்பாக கன்னிராசியை உடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவர், குழந்தைங்க அப்படின்னா அவங்க மேலே இருந்து வந்த மனக்கலக்கங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய நன்மைகள் நடக்கும். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. ஸோ ஜூனுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஜூனுக்கு அப்புறமா ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய குரு 11க்கு போயிடுவார். அதனால் நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும். அதுலேயும் குறிப்பாக தங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க, மஞ்சள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, டீச்சராக போயிட்டுருக்கக்கூடியவங்க, வங்கித்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலைமைகளானது கிடைக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயங்களுமே கன்னிராசி நேயர்களுக்கு ஜூனுக்கு அப்புறமா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ஏன்னா ஜூன் வரைக்கும் அவங்களுக்கு அப்படி இப்படி இருந்தாலுமே கூட இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பம் நல்லாவே இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்து வைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஏற்றங்கள் எல்லாமே குரு வந்து 10லேருந்து 11க்கு போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். 10ல் இருக்கக்கூடிய குரு வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொடுக்கத்தான் செய்வார். இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு இப்போ வேணும். ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எவ்வளோ நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்த தகவல்களை போல் இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் மாதிரி தினந்தோறுமே நம்மளுடைய சேனலை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.